வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வெயில் காலம் ஆரம்பித்தாலே இதமாக மதியான நேரத்தில் ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தான் தோணும். இன்றைக்கி தர்பூசணி வச்சு தான் ஜூஸ் போட போகிறேன். என்னோட சின்ன வயசுலலாம் லீவ் விட்டு வீட்டில் இருக்கும்போது வெயில் காலத்தில் சர்பத் தான் வாங்கிட்டு வந்து குடிப்போம். அதுவும் கூஜா அப்படி இல்லை வாளி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சர்பத் இல்லை 2 சர்பத் வாங்கிட்டு வந்து குடும்பமே குடிச்சிருவோம், ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி. உங்கள் சின்ன வயசில் உங்களுடைய கோடைக்காலம் எந்த மாதிரி போணுச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றலான்னு சொன்னேன். என் பிள்ளை இல்லைம்மா ஜூஸை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஜூஸ் போடுறதுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தனியாக கொஞ்சத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜூஸ் குடிக்கலை. 3 டீஸ்பூன் மட்டும் ஜீனி மட்டும் போட்டுட்டேன். முன்ன மாதிரி இனிப்பாக இருக்க மாட்டேங்குது பழம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால 3 டீஸ்பூன் ஜீனி மட்டும் போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன். வடிகட்டிட்டு கிளாஸில் ஊற்றி கொஞ்சமாக ஐஸ் போட்டு என் பிள்ளைகிட்ட கொடுத்தாச்சு. அவ்வளோதான், தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.